நேற்று லேட்டாக தானே வந்தீங்க, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம்ல? பார்க்கலாமே. உங்கள் அப்பா கமிச்சு ஃபோன் பண்ண. எதுக்கு? உங்கள் அப்பா கம்பெனி தானே, கேட்டுக்கலாம் உங்க. எங்கள் அப்பா கம்பெனி வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தால் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ண போகிறேன்? அது இன்னொரு நியாயம் தான். சரி குடிக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் இதில் கிரேப்ஸ் ஆப்பிள் மட்டும் தான் தெரியுது, வேறு என்னென்ன இருக்குது? மாதுளையும் ப்ளூபெர்ரி போட்டிருக்கேன். மாதுளை ப்ளூபெர்ரி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? கோகனட் ரைஸ் உள்ள வந்து பொட்டேட்டோ பீஸ் அப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அது குக்கும்பர் ரைத்தா, சிக்கன் டிக்கா, ஆம்லேட் ஆம்லேட் வித் கார்ன். ஆம்லேட் வித் கார்ன். என்னங்க போதுமா தோசை? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இரு, நான் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணால் போதும். பாவம் மை லெக். பரவாயில்ல, லஞ்சு பற்றி பேசலாம். லஞ்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஆப்வியஸ்லி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஆம்லேட்டில் கார்ன் போட்டிருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. அந்தளவுக்கு வெஸ்டர்னெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை, பட் அது ஒரு காம்போ, அந்த காம்பினேஷனே நல்லா இருந்துச்சு. ஷாலட்ஸ் வந்து போட்டிருக்காது அந்த ஆம்லேட்டில், சின்ன வெங்காயம் ஷாலட்ஸ் போட்டிருந்தேன், சின்ன வெங்காயம் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இனிமேல் எனக்கு ஆம்லேட் சின்ன வெங்காயம் போட்டுருவேன். நாக்கு கேட்குது. கேட்குமே. இன்னைக்கு பண்ண மாதிரி எப்பயும் சொதப்பாமல் பண்ணணும், சரியா? சொல்லுவீங்களே, நேற்று வச்ச வெஜிடபிள் குருமா இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் சட்னி, இந்த சட்னி தான் வேணும், தோசை தான் வேணும்னு கேட்குறீங்களா? செஞ்சு தரீங்களா? வெஜிடபிள் குருமா தான் போடாது போ. சொல்லுவீங்க.